இந்த வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், 7 தலைகளை உடைய இந்த பாபேல் ஸ்திரீயை குறித்து வாசித்திருந்தோம். சரியா? அப்போ இந்த ஸ்திரீயான பாபேல், இந்த ஸ்திரீயானவள் என்ன பண்ணுறான்னா, என்ன பண்ணியிருக்க பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டி என்ன சொல்ற, பரிசுத்தவான்கள் இரத்தத்தினால் வெறி கொண்டு இருக்கிறாள். இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வாசிக்கிறோம், 7ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 5, 6 வாசிக்கிறோம். என்ன சொல்ற, பூமியில் உள்ள அருவருப்புக்கெல்லாம் தாயானவள் என நாம நெற்றியில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் இரத்தத்தினால் வெறி கொண்டு இருக்கிறான். என்ன சொல்கிறாரு? அப்போ இந்த மாதிரிலாம் அந்த பாபேலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தான் பாபேல், பாபிலோன். சரியா? அடுத்து இந்த 7 ஸ்திரீகள், இந்த ஸ்திரீ 7 ஸ்திரீகள் இருக்கு. 7 தலைகள் உடையவளாக, ஒரு மிருகத்தை போல 7 தலைகள் உடையவளாக காணப்படுகிறாள். பாருங்க, 7 தலைகள் இருக்கா? 7 தலைகள் உடையவளாய் ஒரு மிருகத்தின் மேலே வீற்றிருக்கிறத பார்க்குறோம். சரியா? இந்த வேசி ஸ்திரீ 7 தலைகள் மேலே ஒரு மிருகத்தின் மேலே வீற்றிருக்கிறாள். சரியா? சரி. அடுத்து அவள் இருக்கிறது 7 மலைகளாம். பாருங்கள், எத்தனை மலை இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4, 5, மொத்தம் எத்தனை மலை இருக்குது? 7 மலைகளாம். சரியா? அந்த வேசி ஸ்திரீ இருக்கக்கூடிய மலைகள் 7 மலைகளாம். அது பாருங்கள், 7 கொம்பு உடையதாக காணப்படுகிறது. இப்போ பாருங்கள், 7 கொம்பு உள்ள 7 எத்தனை கொம்பு இருக்குது? 7 கொம்பு அதுக்கு இருக்குது. வெளிப்படுத்தல் புத்தகம் வாசிக்கிறோம், அதுக்கு எத்தனை மிருகத்திற்கு 10 கொம்பு இருக்குது. எத்தனை கொம்பு இருக்குது? 10 கொம்பு இருக்குது. அப்புறம் 7 மலைகளும் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அடுத்து அது 7 ராஜாக்களை குறிக்கக்கூடியது. சரியா? அந்த 7 ராஜாக்களை குறிக்கக்கூடியதாக காணப்படுது. பாருங்கள், அடுத்து இந்த படத்தை பார்த்து தெரியும். 7 ராஜாக்கள், 7 ராஜாக்கள், அந்த 7 மலைகள் 7 ராஜாக்கள். சரியா? அப்போ 7 ராஜாக்களை இது குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. வெளிப்படுத்தல 7 ராஜாக்கள் ஆண்டு கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி 7 ராஜாக்களை குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. சரியா? பாருங்கள், 7 ராஜாக்கள் இருக்கிறாங்களா? 7 மலைகள், 7 ராஜாக்கள் இருக்கிறாங்க. அடுத்து அதில் 5 பேர்கள் விழுந்து போனார்கள். அடுத்து அதில் 7 ராஜாக்களில் 5 ராஜாக்கள் விழுந்து போனார்கள். வெளிப்படுத்தல் வாசிக்கிற 5 ராஜாக்கள் விழுந்து போயிட்டாங்க. 1, 2, 3, 4, 5 பேர் விழுந்து போயிட்டாங்க. சரியா? 7 ராஜாக்களில் 5 ராஜாக்கள் விழுந்து போயிட்டாங்க. சரியா? 5 ராஜாக்கள் விழுந்து போயிட்டாங்க. சரி, அதில் ஒருவன் மாத்திரம் இருக்கிறான். அதில் யார் இருக்கா? 5 ராஜாக்கள் விழுந்து போனாங்க. அடுத்து யார் இருக்கா? ஒருவன் மாத்திரம் இருக்கிறான். சரியா? இந்த ஒருவன் மாத்திரம் இருக்கிறான். சரியா? அடுத்து அப்போ இந்த ஸ்திரீகளுடைய காரியம், இந்த ஸ்திரீகள் 7 மலைகளுடைய காரியம், ஸ்திரீகளுடைய காரியம்லாம் பார்த்துருக்குறோம். சரியா? அப்போ இந்த மாதிரி வேதத்தில் என்ன இருக்குது? இந்த மாதிரி ஒரு காரியங்கள்லாம் இந்த ஸ்திரீகளை குறித்து, அந்த ராஜாக்களை குறித்து, கொம்புகளை குறித்தெல்லாம் அதில் ஒருவன் மாத்திரம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிருப்பாங்க. சரியா? அப்படின்னு சொல்லி இதை பாருங்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் என்ன பண்ணணும்? நம்ம படிக்கக்கூடியவங்களா, அதை நம்ம அவாய்ட் பண்ணக்கூடியவங்களாக தான் இருக்கணும். வெளிப்படுத்தல் விசேஷம் நம்ம பார்க்கணும், என்ன பண்ணணும், அதை அவாய்ட் பண்ணி வாழணும். ஓகேவா? ஓகே.